வெல்கம் டு வீலன் சேனல். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 10th சோஷியலோட ஜியாகிரஃபி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா 10 2 மார்க்ஸ் பார்த்துட்டோம். இப்போ 11th 2 மார்க் என்னன்றது தான் பார்க்க போகிறோம். 11th 2 மார்க் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாமா? ஸ்டேட் த பவுண்டரிஸ் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடோட பவுண்டரிஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது தமிழ்நாடை சுற்றி யார் யார் இருக்கா, என்னென்ன இருக்குன்றது தான் கேட்குறாங்க. இப்போ தமிழ்நாடோட நார்த்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். தமிழ்நாடோட நார்த்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் தான் இருக்காங்க. அதுவே நம்மளோட ஈஸ்ட்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால். அதாவது பே ஆஃப் பெங்கால்னா கடல் தான் இருக்கு. அதாவது ஈஸ்ட்ல நம்மளுக்கு பே ஆஃப் பெங்கால் இருக்காங்க. சவுத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன். சவுத்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே கீழே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் இருக்கு, மேலே ஆந்திரா இருக்கு, ஈஸ்ட்ல நம்மளுக்கு பே ஆஃப் பெங்கால் இருக்கு. வெஸ்ட்ல கேரளா இருக்காங்க, நார்த் வெஸ்ட்ல கர்நாடகா இருக்காங்க. ஸோ மொத்தம் 5 விஷயம். நம்மளோட பவுண்டரிஸ் ஆஃப் தமிழ்நாடுல என்னென்ன மொத்தம் 5 விஷயம். 5ல் ஃபர்ஸ்ட் விஷயம் நார்த்ல நம்மளுக்கு மேல ஆந்திரா இருக்காங்க, ஈஸ்ட்ல பே ஆஃப் பெங்கால் இருக்கு, அண்ட் தென் சவுத்ல இந்தியன் ஓஷன் இருக்கு, வெஸ்ட்ல கேரளா இருக்காங்க, நார்த் வெஸ்ட்ல கர்நாடகா இருக்காங்க. ஸோ சிம்பிளான கொஸ்டின், 2 மார்க் 5 பாயிண்ட் அசால்ட்டா படிச்சிங்கன்னா எழுதிடலாம். ஓகேவா? நார்த்ல மேல ஆந்திரா, கீழே இந்தியன் ஓஷன், ஈஸ்ட்ல பே ஆஃப் பெங்கால், வெஸ்ட்ல கேரளா, நார்த் வெஸ்ட்ல கர்நாடகா. ஸோ 5 தான். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? 12th கொஸ்டின், ஸ்டேட் த டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் இன் இந்தியா. அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் இன் இந்தியானா என்ன மாதிரி அக்ரிகல்ச்சர்லாம் நம்ம இந்தியாவில் பண்றாங்க அதுதான் கேட்குறாங்க. என்ன மாதிரி அக்ரிகல்ச்சர்லாம் பண்றாங்கன்னா ட்ரை, மிக்ஸ்டு, டெரஸ், இன்டென்சிவ், ஷிஃப்டிங், சப்சிஸ்டன்ஸ். அதாவது ட்ரை அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ், அதாவது காஞ்ச பூமியில அக்ரிகல்ச்சர் பண்றது. மிக்ஸ்டு டைப் ஆஃப் டெரஸ்னா இந்த நம்ம மொட்டை மாடியில இந்த செடிலாம் வளர்க்குறோம்ல, அதையும் டெரஸ் ஃபார்மிங் சொல்லுவாங்க. ஆனா இந்த டெரஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மலைகள்ல வளர்க்குறாங்கல்ல செடிகள், அதாவது நம்ம டீ காஃபிலாம் பார்த்தோம் டெரஸ் ஃபார்மிங்னு சொல்லி. ஸோ அதுதான் அந்த டெரஸ் ஃபார்மிங் தான். அப்புறம் இன்டென்சிவ். ஷிஃப்டிங்னா ஒரு இடத்துல விவசாயம் பண்ணுவாங்க, ஒரு 3-4 அறுவடை வரைக்கும் அங்கே பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜில் அங்கே அந்த மொத்தமாக அதை அப்படியே விட்டுட்டு வேற ஒரு இடத்துல போய் அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. அதுதான் ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர். அப்புறம் சப்சிஸ்டன்ஸ். மொத்தம் 1 2 3 4 5 6 மொத்தம் 6 டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் இன் இந்தியா இருக்கு. அதை என் கூட நீங்கள் திரும்ப சொன்னீங்கன்னா உங்களுக்கும் ஒரு வாட்டி பைக்காடும் சொல்லாமா? ட்ரை, மிக்ஸ்ட், டெரஸ், இன்டென்சிவ், ஷிஃப்டிங், சப்சிஸ்டன்ஸ். திரும்ப வாட்டி சொல்லுங்க. ட்ரை, மிக்ஸ்டு, டெரஸ், இன்டென்சிவ், ஷிஃப்டிங், சப்சிஸ்டன்ஸ். மொத்தம் 6 தான். டப்புன்னு படிக்கிறோம், டப்புன்னு முடிக்கிறோம். நெக்ஸ்ட் போலாமா? டிஃபைன் இன்டர்நேஷனல் ட்ரேட். ட்ரேட் கேரி ஆன் பிட்வீன் 2 or more countries. அதாவது இன்டர்நேஷனல் ட்ரேட்னா என்ன? முதல்ல ட்ரேட்னா என்ன? ஒன்றுதை வாங்கி விற்கிறது தான் ட்ரேடு. அதில் இன்டர்நேஷனல்னா என்ன? இந்தியாவிலேருந்து வெளியிலையும் வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவுக்கும் பண்ணுறது தான் இன்டர்நேஷனல் ட்ரேடு. அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் கேரிட் ஆன் பிட்வீன் 2 or more countries. அதாவது 2 அல்லது அதிகமான கண்ட்ரீஸ்க்கு நடுவில் நடக்கிறது பேர் தான் ட்ரேடு. அதுதான் இன்டர்நேஷனல் ட்ரேடும். இதுக்கு 2 காம்போனன்ட்ஸ் இருக்கு, இம்போர்ட், எக்ஸ்போர்ட். இம்போர்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்கால இருந்து ஒரு பொருளை இந்தியாவில் இருக்கவங்க வாங்கினா அது பேர் இம்போர்ட். இந்தியால இருந்து ஒரு பொருளை அமெரிக்காவில் இருக்கவங்க வாங்கினாங்கன்னா அது எக்ஸ்போர்ட். அப்போ நம்மளுக்குள்ள வர விஷயம் இம்போர்ட், நம்ம கிட்ட இருந்து வெளியில போற விஷயம் எக்ஸ்போர்ட். ஓகேவா? புரிஞ்சுதா? திரும்ப சொல்றேன் பாருங்க. இன்டர்நேஷனல் ட்ரேட். இன்டர்நேஷனல் ட்ரேட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரேட் கேரிட் ஆன் பிட்வீன் 2 or more countries. 2 அல்லது பல நாடுகளுக்குள்ள நம்ம வாங்கி விற்கிறது பேர் தான் இன்டர்நேஷனல் ட்ரேடு. இதுக்கு 2 விஷயம் இருக்கு. அந்த 2 விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இம்போர்ட், எக்ஸ்போர்ட். அதாவது இம்போர்ட், எக்ஸ்போர்ட். இம்போர்ட்னா ஒரு பொருளை நம்ம வெளிநாடுகள்ல இருந்து வாங்குறது பேர் இம்போர்ட். அதே பொருளை நம்ம வெளிநாடுகளுக்கு வித்தா அது பேர் எக்ஸ்போர்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 14th கொஸ்டின், வாட் இஸ் மிக்ஸ்டு ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர்? மிக்ஸ்டு ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அது என்ன மிக்ஸ்டு ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர்? என்ன ஆன்சர் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா? as a system of farm which includes crop production, raising livestock, poultry, fisheries, beekeeping, etc. அதாவது கிராப் ப்ரொடக்ஷன், அதாவது இவங்க விவசாயமும் பண்ணுவாங்க, அதே மாதிரி மிருகங்களையும் வளர்ப்பாங்க, ஆடு மாடு கோழி அதையும் வளர்ப்பாங்க. அதான்
கோழிகள் வளர்ப்பாங்க, மீன்கள் வளர்ப்பாங்க. பீ கீப்பிங்னா தேனீகள், தேன்காக பண்ணுவாங்கல்ல, அதுவும் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமா சார்ஜஸ் மெனி நீட்ஸ் ஆஃப் த ஃபார்மர்ஸ், ஃபார்மர்ஸோட நிறைய தேவைகளை இது வந்து பூர்த்தி செய்கிறது. அப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து பண்றது தான் மிக்ஸ்டு ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் as a system of farm which includes crop production, raising livestock, poultry, fisheries, beekeeping, etc. It satisfies many needs of the farmers. இந்த நீட்ஸ் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்றது தான் நம்மளோட மிக்ஸ்டு ஃபார்மிங் அக்ரிகல்ச்சரோட மீனிங். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்க படிக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம வீலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனால என்ன நடக்கும்? உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோட வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு. அது உங்களுக்கு தெரியணும்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க இதை ஷேர் பண்ணணும். இந்த நோட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்க உங்களுக்கு தேவையான எல்லா நோட்ஸுமே இருக்கும். இது மட்டும் இல்லாம நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு, வீலன் தமிழ். இதையும் போய் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால அடுத்தடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு அதுல இருந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? வாட் ஐ டெரி, அதாவது டெரினா என்னன்னு கேட்குறாங்க. த சாண்ட் டியூஸ் ஃபார்ம்ட் அலாங் த கோஸ்ட் ஆஃப் ராமநாதபுரம் அண்ட் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஆர் கால் டெரி. அதாவது வந்து மண் மேடுகள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் அண்ட் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் சைடில் இருக்க மண் டெனியூஸ், அதாவது சாண்ட் டெனியூஸ் தான் வந்து டெரின்றாங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள்ல பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி இருக்கும். அதுதான் வந்து டெரின்றாங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் அண்ட் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இதை வந்து நம்ம பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஓகேவா? சிம்பிளான ஒரு 2 மார்க் கொஸ்டின். The sand dunes formed along the coast of ராமநாதபுரம் and தூத்துக்குடி districts are called terry. அவ்வளவுதான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணா இன்னும் பண்ணாம இருக்கவங்க இப்போ போய் பண்ணிட்டு வாங்க. பண்ணிட்டீங்களா? சரி, ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? வாட் ஆர் த ரிஸ்க் ரிடக்ஷன் மெஷர்ஸ் டேக்கன் பிஃபோர் சைக்ளோன்? அதாவது சைக்ளோனுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்களை டேக் பண்ணணும், அதாவது வந்து ரிஸ்க் ரிடக்ஷன் மெஷர்ஸ், அதாவது பெரிய ரிஸ்க்ல இருந்து காப்பாற்றக்கூடிய என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு கேட்குறாங்க. இதை நம்ம வந்து ஏற்கனவே 5 மார்க்ல பார்த்துட்டோம். 5 மார்க் வீடியோ வேணும்னா நம்ம சேனல்ல போய் பாருங்க. 5 மார்க் சோஷியல் இம்பார்ட்டன்ட் ஜியோகிராஃபி கொஸ்டின்ஸ் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிஃபோர் ஆஃப்டர் சைக்ளோன் இருக்கிற டைம்ல என்ன பண்ணோம் எல்லாமே அதில் கொடுத்துருக்கோம். இப்போ இதில் பிஃபோர் மட்டும் கேட்குறாங்க. அந்த 2 மார்க்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் மட்டும் பார்க்கலாம். கீப் போட்ஸ் அண்ட் ராஃப்ட்ஸ் டைட் அப் சேஃப்லி, அதாவது கடல்ல இருந்து பீச்சில் நிறுத்தி வச்சிருக்க போட்டு ராஃப்ட் அதெல்லாம் டைட்டா கட்டி வச்சிடணும்னு சொல்றாங்க. டோன்ட் வெஞ்சர் அவுட் இன் த சி, அதாவது வந்து அந்த டைம்ல கடல்ல வந்து யாரும் சுத்தக்கூடாதுன்றாங்க. லிசன் டு ரேடியோ அண்ட் வாட்ச் டிவி ஃபார் வெதர் அப்டேட்ஸ், அப்படியும் போயிருக்கவங்க ரேடியோவையும் டிவியும் பார்த்துட்டே இருக்கணும் என்னென்ன அப்டேட்ஸ் தராங்கன்னு சொல்லி. இதை தான் முக்கியமாக சொல்றாங்க. அதாவது போட்டு ராஃப்ட்லாம் பத்திரமா கட்டி வைக்கணும். அந்த டைம்ல யாரும் கடல் சைடில் போகக்கூடாது. லிசன் டு ரேடியோ அண்ட் வாட்ச் டிவி ஃபார் வெதர் அப்டேட்ஸ், அதாவது ரேடியோ டிவி இதெல்லாம் நீங்க வந்து பார்த்துட்டே இருக்கணும் என்ன மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கும் கிடைக்கணும்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் நம்ம வீலன் இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணி வைக்கிறது தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரைட் அ பிரீஃப் நோட் ஆன் டெரஸ் ஃபார்மிங். நம்ம முன்னாடியே பார்த்தோம் மிக்ஸ்டு ஃபார்மிங்ல இருக்கிற ஒரு டைப் தான் டெரஸ் ஃபார்மிங். அப்ப அந்த டெரஸ் ஃபார்மிங்னா என்னன்னு பார்க்கலாமா? This is practiced specifically in hilly areas where lands are of sloping nature. The hill and mountain slopes are cut to form terraces. அதாவது இது முக்கியமா எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹில்லி ரேஞ்ச், ஹில்லி ஏரியாஸ்லயும் அதே மாதிரி ஸ்லோப்பிங் நேச்சர்லாம் வந்து சாய்வா இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது முக்கியமா ஹில் அண்ட் மவுண்டைன் ஸ்லோப்பை கட் பண்ணி, அதாவது கரெக்டாக ஸ்டெப்ஸாக கட் பண்ணி அதில் பண்ணுற ஃபார்மிங் பேர் தான் டெரஸ் ஃபார்மிங்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்படிதான் இருக்கும். இங்கே பாருங்க, படிக்கட் மாதிரி இருக்கு பாருங்க. ஓகேவா? இந்த மாதிரி கட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை ஃபார்ம் பண்ணிப்பாங்க. இங்கே தான் வந்து காஃபி டீ பிளான்டேஷன்லாம் இந்த மாதிரி இடங்கள்ல தான் நடக்கும். ஓகேவா? அப்போ திருமுறை பார்க்கலாமா? ரைட் அ பிரீஃப் நோட் ஆன் டெரஸ் ஃபார்மிங். திஸ் இஸ் பிராக்டிஸ்ட் ஸ்பெசிஃபிக்கலி இன் ஹில்லி ஏரியாஸ் வேர் லேண்ட்ஸ் ஆர் ஆஃப் ஸ்லோப்பிங் நேச்சர், அதாவது சாய்வா இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இதை பண்ணுவாங்க.
மவுண்டைன் ஸ்லோப்பை டெரஸஸ், அதாவது வந்து பார்ட்டா ஸ்டெப்ஸ் மாதிரி கட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. நேம் த நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தோம், நம்மளோட பவுண்டரிஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்த்தோம். இதுவும் கிட்டத்தட்ட பவுண்டரிஸ் ஆஃப் இந்தியா தான், ஆனால் கண்ட்ரீஸாக கேட்டிருக்காங்க. நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரீஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க, இந்தியாவோட பக்கத்து வீட்டுக்காரங்களாம் யார் யாருன்னு பார்ப்போமா? உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு தெரியும், அப்போ இந்தியாவோட பக்கத்து வீட்டுக்காரங்களாம் யாருன்னு பார்க்கணும்ல, அதான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யாரு? மிகப்பெரிய பக்கத்து வீட்டுக்காரங்க சைனா. ரெண்டாவது நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கவங்க ஸ்ரீலங்கா, இவங்களும் இந்தியாவுக்கு நெய்பர் தான். தேர்டு பாகிஸ்தான், ஃபோர்த்து பங்களாதேஷ், ஃபிஃப்த்து ஆப்கானிஸ்தான், சிக்ஸ்த்து நேபாள், செவன்த்து பூட்டான், எயித்து மியான்மர். இதில் சில பேர் நேபாள் பூட்டான்லாம் இந்தியாவில் இருக்குன்னு நினைப்பீங்க, கிடையாது, அவங்க வேற கண்ட்ரி, நம்மளுக்கு நெய்பர்ஸ். அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் வேற நம்மளுக்கு அவங்க. ஸோ என்னென்ன நெய்பரிங் கண்ட்ரிஸ் இருக்காங்க, எத்தனை பேர் இந்தியாவுக்கு பக்கத்து இருக்காங்களா இருக்காங்க? 8 பேர் இருக்காங்க, மொத்தமாக 8 பேர். அசால்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சைனா, சைனா ஆளு. ரெண்டாவது ஸ்ரீலங்கா, மூணாவது பாகிஸ்தான், ஃபோர்த்து பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், நேபாள், பூட்டான், மியான்மர். அப்படியே சேர்ந்து மேப்லயும் பாக்குறீங்களா, சைனா இங்க இருக்காங்க, அந்த பெரிய ஏரியா இருக்காங்களா அவங்க தான் சைனா. நேபாள் இங்க இருக்காங்க, அடுத்து பூட்டான் இங்க, பங்களாதேஷ் இது, மியான்மர், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானோட கொஞ்சம் தள்ளி இருக்காங்களே, அவங்க எப்படி நம்மளுக்கு நெய்பரிங் கண்ட்ரிஸ் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடங்கள்லாம் அவங்க இந்தியா வந்து டச் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் நம்மளுக்கு நெய்பரிங் கண்ட்ரிஸ் தான். ஓகேவா? 8 தான். டப்புன்னு சொல்லாமா, திரும்ப சொல்லாமா, டப்புன்னு சொல்ல பார்க்கலாம். சைனா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், நேபாள், பூட்டான், மியான்மர். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 2 மார்க். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? வாட் ஆர் த டிட்டர்மினன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர்? அக்ரிகல்ச்சரோட டிட்டர்மினன்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. மொத்தம் 4 தான். டப்புன்னு பாருங்க. பிசிக்கல் ஃபேக்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபேக்டர்ஸ், டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். மொத்தம் 4 ஃபேக்டர்ஸ் தான். டப்புன்னு பாருங்க. பிசிக்கல், இன்ஸ்டிடியூஷனல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல், டெக்னாலஜிக்கல். திரும்ப டப்புன்னு சொல்லுங்க. பிசிக்கல், இன்ஸ்டிடியூஷனல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல், டெக்னாலஜிக்கல். ஓகேவா? 4.2 மார்க். அசால்ட்டா எடுத்துட்டு வந்துட்டே இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 20th கொஸ்டின். நேம் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் ஃபவுண்ட் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்க வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் கேட்குறாங்க. இதுவும் நம்ம 5 மார்க்ல பார்த்துருக்கோம். 5 மார்க்ல டீட்டெயிலாக இருக்கும், ஒரு சாயிலும் எங்கே இருக்கும், என்ன மாதிரி இடம், இதெல்லாம் விளையுண்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சாயில்னு சொல்லி அந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின் வச்சுட்டீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கும் சேர்த்து ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒரு பார்த்துக்கலாம். அலுவியல், பிளாக் சாயில், ரெட் சாயில், லேட்ரைட் சாயில், ஃபாரஸ்ட் சாயில், மவுண்டைன் சாயில், டெசர்ட் சாயில். மொத்தம் 7 சாயில் தான் சொல்லியிருக்காங்க. திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். அலுவியல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில், லேட்ரைட் சாயில், ஃபாரஸ்ட் சாயில், மவுண்டைன் சாயில், டெசர்ட் சாயில். திரும்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் அலுவியல், பிளாக், ரெட், லேட்ரைட், ஃபாரஸ்ட், மவுண்டைன், டெசர்ட் சாயில். ஓகேவா? மொத்தம் 7 சாயில் வெரைட்டி தான். இதை படிச்சோன்னா இந்த 2 மார்க்கும் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாம் நெருங்கிட்டே வருது. பப்ளிக் எக்ஸாம் எல்லாத்தையும் நீங்களாம் எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிக்க ஆரம்பிச்சவங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போய் படிக்க ஸ்டார்டட்னு சொல்லி ஸ்டார்டட்னு போட்டு தம்ஸ் அப் போடுங்க. இன்னுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணலன்றவங்க இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எக்ஸாம் டைமுக்கான ஸ்டடி பிளான்ஸ் நாங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல போயிட்டு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணவங்களா, இல்லை படிக்க தோணலைன்றவங்களா, இல்லை எப்போ படிக்கனே தெரியல இருக்கவங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.